Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to score 600 out of 600 in class 12th பார்க்க போகிறோம். 600 out of 600 முதல் எடுக்க முடியுமா பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 599 எடுத்திருக்காங்க. ஈவன் நம்ம பயாலஜி குரூப்லேயே 598ல் எடுத்தவங்களும் இருக்காங்க இந்த வருஷம். ஸோ அப்போது நம்ம 600 அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணால் தான் அந்த 595 596 597 அந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும். அப்போ வெறும் எய்ம் பண்ணால் மட்டும் போதாது, அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும், ஓடணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம், நம்மகிட்ட புக் இருக்குது, என்ன படிக்கணும்னு தெரியும், புக் பேக் படிக்கிறோம், புக்கின் படிக்கிறோம், இம்பார்ட்டன்ட் படிக்கிறோம். அவனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த 600 out of 600 எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்போ என்ன விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும், இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க மாதிரி தான் நம்மளும் எல்லாத்தையுமே தான் படிக்க தான் செய்கிறோம். பட் நம்மளால் ஏன் அந்த 600 out of 600 எடுக்க முடியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அப்போ என்னென்ன விஷயங்கள் அவங்கள தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும், அவங்க என்ன நம்மளோட எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், கரெக்டாக? ஸோ அந்த விஷயங்கள் தான் நான் சேர்ப்பேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ரா என்னென்ன நீங்கள் பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் நல்லா தான் படிக்கிறீங்க, நல்லா மார்க் எடுக்கிறீங்க, பட் ஸ்டில் அந்த 600 out of 600 எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்காக வீடியோ தான் இந்த வீடியோ, சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க, சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எப்படி படிக்கணும்னு வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன், கரெக்டாக? கெமிஸ்ட்ரிக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் ஒரு இதாக வரும். அண்டு எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரிப்பரேஷனை, எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் 1 year பிளான்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 600 out of 600 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சிலபஸ். ஏன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோம், செலக்டடாக படிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலக்டடாக என்ன செய்வாங்க, ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், 8th லெசன், 11th லெசன், 12th லெசன், அப்புறம் இம்பார்ட்டன்ட் 5 mark எக்ஸசைசஸ், இந்த மாதிரி செலக்டடாக படிப்பாங்க. ஸோ அப்படிலாம் படிச்சிங்க, இந்த மாதிரி செலக்டடாக படிச்சிங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து இன்ஆர்கானிக் இது ஃபிசிக்கல் மட்டும் படிச்சுட்டு ஆர்கானிக் கம்ப்ளீட்டாக விடுறது, ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சில லெசன்ஸை செலக்டடாக படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி செலக்டடாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல மார்க் தான் எடுப்பீங்க, 80 85 வரைக்கும்லாம் எடுக்கலாம். பட் நம்மளுக்கு 600 out of 600 சொல்லும் போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 வேணும், கரெக்டாக? எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 எடுக்கணும்னா செலக்டடாக படிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஐ அக்ரி, 100% சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது யாராலுமே முடியாது, எல்லாத்தையுமே படித்து வைக்க முடியாது. பட் நம்ம எல்லா லெசன்ஸுமே என்ன செய்யணும், படிக்கணும். எல்லா லெசன்ஸில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் படிக்கணும், புக்கின் படிக்கணும், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும், ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், அண்ட் கம்பல்சரி கொஷின்ஸ், ரீசனிங் கொஷின்ஸ், அதாவது ரீசனிங் கொஷின்ஸ். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ஒரு லெசன்ஸில், இதெல்லாம் புக் பேக் கொஷின், புக்கின் கொஷின், அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே 1 marks சேர்த்து உங்களால் அட்டன் பண்ணிட முடியும், சரி? அப்போ ஒரு லெசனுக்கு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அப்போ எந்த லெசனுமே என்னால் சாய்ஸில் விட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம அதை ஒன்றா இந்த வருஷம் போகும்போது நம்ம என்ன செய்வோம், வீடியோஸில் பேசுவோம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், எல்லா லெசன்ஸுமே படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லெசன்ஸ் படிக்கிறது வந்து அவ்வளோ இது கிடையாதுங்க, புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். ஏன் எல்லா லெசன்ஸ் படிங்கன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த லெசன்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மார்க் போனால் பரவாயில்ல, நான் 97 98 எடுத்தால் போதும்னா நீங்கள் வந்து சில சாய்ஸஸ் வச்சு ஒரு லெசன் விட்டுட்டுலாம் படிக்கலாம். பட் இப்போ ஒரு நீங்கள் 15 லெசனில் ஒரு 13 லெசன் படிக்கிறீங்க, மீதி ஒரு 2 லெசன் படிக்கல, அதுல இருந்து கம்பல்சரி வந்தால் பிரச்சனை. கம்பல்சரி வரலனா ஓகே, உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த லெசனில் கம்பல்சரி வரலனா உங்களால் ஸ்டில் என்ன செய்ய முடியும், 100 எடுக்க முடியும். பட் அது நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் சிலபஸ் வந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது 600 out of 600 எடுக்கணும்னா. பட் அந்த சிலபஸ் ஃபுல் கம்ப்ளீஷன்லையுமே நம்ம என்ன செய்யலாம், ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம். அதை நம்ம போக பார்க்கலாம், சரியா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா கொஷின் பேட்டர்ன். இது எல்லாருக்குமே தெரியும், எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, 2 marks 3 marks 5 marks, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் என்ன செய்யணும் இருக்கணும். இது எல்லாருமே நம்ம படிக்கிறது தான். தேர்ட், இது நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஷின். எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க சொல்கிறோம்? அந்த கொஷின் அப்படியே வருமா, கிடையாது. அதை பேஸ் பண்ணி கொஷின் வரலாம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினை பேஸ் பண்ணி கொஷின் வரலாம். அந்த மாடல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போது கம்பல்சரி கொஷின் எப்படி படிக்கணும்னு தெரில, ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல, புக்கின் 1 words எப்படின்னு தெரியலைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன வீடியோ போட சொல்கிறீங்கல்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இத்தனை வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன மாதிரி மாடல்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வருஷமும் இது மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குன்னு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அதே தான் உங்ககிட்டயும் சொல்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் ஒரு லெசன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, புக்கின் கொஷின் என்ன மாதிரி இருக்குது, கம்பல்சரி கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஷின் மேக்ஸில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க,
இதெல்லாம் நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணி அதுலேருந்து உங்களால் என்ன செய்ய முடியும், ஓகே இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன செய்யறோம் பார்க்க சொல்கிறோம். அதை தாண்டி நீங்கள் ஒரு லெசனில் புக் பேக் புக்கின் படிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது அந்த ப்ரீவியஸ் இயர் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருந்தால் அதையும் படிச்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்மளுக்கு மாடல் கிடைக்கிறதுக்கு ஐடியாவும் இருக்குது. சம்டைம்ஸ் சேம் கொஸ்டின் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரி, அதனால ஒரு லெசன் முடிஞ்சது இல்லைனா கூட ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ ஒரு 3 லெசன் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா அந்த 3 லெசன் ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து செய்யுங்க. பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கன்னு சொல்லும் போது என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, யூ ஹவ் டு கோ த்ரூ குவார்ட்டர்லி, ஹாஃபலி அண்ட் பப்ளிக் எக்ஸாம். எல்லா வருஷத்துக்குள்ளது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டா? ஸோ அப்போ குவார்ட்டர்லி ப்ரீவியஸ் இயர் இல்லை போன வருஷத்தோட குவார்ட்டர்லி, இல்லைனா உங்களுக்கு இந்த வருஷம் குவார்ட்டர்லி எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அதை பார்த்தா போதும். இந்த வருஷம் உங்களுக்கு வைக்கிற ஹாஃபலி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் மட்டும் 2020 இருக்குது. 2020, 22, 23, 24, 25, 21 நடக்கல. ஸோ இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள். பட் 20 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளுக்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ 20, 22, 23, 24, 25 இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. சரியா? இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் மற்றவங்களோட. தென் ப்ராப்பர் பிளான், அதாவது ஏனோ தானோ நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? இப்போ ஒரு ப்ராப்பர் பிளான், ஒரு மந்த்துக்குனா இந்த லெசன் முடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி ஒரு மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜின்னு போட்டுட்டு கெமிஸ்ட்ரியில் எந்த லெசன் தான் முடிக்கணும், ஃபிசிக்ஸில் எத்தனை லெசன் முடிக்கணும், மேக்ஸில் எத்தனை முடிக்கணும், பயாலஜியில் எத்தனை முடிக்கணும், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் போட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது எத்தனை மாதம், வி ஹாவ் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 7 மாதம் தான். கரெக்டாக? வி ஹாவ் 7 months. இந்த 7 மாதத்தில் இப்போ கெமிஸ்ட்ரி வந்து 15 லெசன் முடிக்கணும். கரெக்டாக? அப்போ ஒரு மாதத்துக்கு 2 லெசன் நம்ம என்ன செய்யணும், 2 lessons பெர் மந்த் அப்படின்னு நீங்கள் வச்சாதான் யூ கேன் கம்ப்ளீட் 15 lessons. ஆனால் 7 மாதத்தில் டிசம்பரில் எக்ஸாம் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், 6 monthsன்னு வச்சுக்கோங்க. 6 monthsல போர்ஷன் கம்ப்ளீஷன் நம்ம என்ன செய்யணும், முடிக்கணும். அப்போ 6 monthsனா ஒரு மந்த்துக்கு 2.5 lessons நம்ம என்ன செய்யணும், கெமிஸ்ட்ரியில் முடிக்கணும். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட 10 லெசன் இருக்குது. அப்போ ஒரு மந்த்துக்கு 1.5 lesson நம்ம என்ன செய்யணும், முடிக்கணும். 1.5 லெசன் முடிக்கணும். மேக்ஸில் வந்து டோட்டல் 12 லெசன். அப்போ ஒரு மாதத்துக்கு 2 லெசன் நம்மளால முடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸில் சின்ன லெசன் தான் முடிச்சிடலாம். பெரிய லெசன் தான் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கே ஒரு லெசன் எடுக்கும். பட் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன செய்யலாம், சாட்டர்டே சண்டேஸ் கிடைக்கும் போது மேக்ஸ்க்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஏன்னா அது படிச்சு முடிக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். ஸோ இது மாதிரி ஒரு மாதத்துக்கு நான் எந்தெந்த லெசன் படிக்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்துக்கு நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி படிக்கணும், சாலிட் ஸ்டேட் படிக்கணும், அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ் படிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 லெசன் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இதை என்ன செய்யணும், நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு இந்த 3 படிக்க போகிறேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க, பிளான் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த வீக்கில் நான் என்ன பண்ணணும், இந்த வீக் ஃபஸ்ட்டு வீக் 4 வீக் இருக்குள்ள ஒரு மாதத்துக்கு. அப்போ வீக் நம்பர் 1ல் நான் என்ன பண்ணணும், மெட்டலர்ஜி முடிக்கணும். வீக் நம்பர் 2ல் நான் என்ன முடிக்கணும், சாலிட் ஸ்டேட் முடிக்கணும். வீக் நம்பர் 3ல் கெமிக்கல் கைனடிக்ஸ் முடிக்கணும். வீக் 4ல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிவிஷன். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு மந்த்துக்கு என்ன படிக்க போகிறீங்க அதை வீக் வைஸாக பிரிச்சுக்கோங்க, 4 வீக்காக. தென் ஒரு வீக்கில் மெட்டலர்ஜியை முடிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அப்போ இந்த 7 நாளில் மெட்டலர்ஜி எத்தனை கொஷின் படிக்கணும். இப்போ வீக் 1 மெட்டலர்ஜி முடிக்கணும்னு சொல்லி போட்டாச்சு, நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. அப்போ டே 1ல் மெட்டலர்ஜியில் என்ன படிக்கணும், டே 2ல் என்ன படிக்கணும், டே 3ல் என்ன படிக்கணும், நீங்களாக என்ன செஞ்சுக்கணும், பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளானாக கொண்டு போனீங்க மந்த் வைஸ், வீக் வைஸ் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த சிலபஸ் வித்தின் 6 to 7 months. கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். டிசம்பருக்குள்ளே ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் சில பேருக்கு முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% முடிச்சு வச்சிங்கன்னா மீதி இருக்க அந்த 10-20% ஜனவரியில் நம்மளால முடிக்க முடியும். சரியா? பட் பாதி ஒரு வால்யூம் தான் நான் படிச்சு வச்சிருக்கேன் டிசம்பருக்குள்ள. இன்னும் ஒரு வால்யூம் படிக்கணும், அது கொஞ்சம் ஹெவி ஆயிரும் உங்களுக்கு. அதனால வால்யூம் 1 கண்டிப்பாக எல்லாருமே முடிச்சிருக்கணும் டிசம்பருக்குள்ள. வால்யூம் 2ல் பாதியாவது ஹாஃபாவது நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா தான் ஜான்வரி அந்த டிசம்பர் லீவ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹாஃபலி லீவ் கிடைக்கும். அப்புறம் ஜான்வரியில் உங்களால் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். சரியா? இது மாதிரி 1 இயருக்கு உங்கள் பிளான் இருக்கணும். முடிஞ்சால் நான் 1 இயர் பிளான் என்ன செய்கிறேன், ஷெடியூல் போட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி அது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். தென் சோர்ஸ் அண்ட் மெட்டீரியல், இது ரொம்ப 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 முக்கியம். இப்போவே சொல்கிறேன். அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயோனா பயோ, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு சோர்ஸஸ் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோர்ஸஸ்ன்னு சொல்லும் போது கைடு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா புக் இஸ் இனஃப். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கெலாம் பயாலஜிக்கு ஒரு சிலதுக்கு கைடு தேவைப்படும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்க கைடு தேவைப்படும். மேக்ஸுக்கு உங்கள் கிளாஸில் கொடுக்குற நோட்ஸே போதுமானது, ரொம்ப ரொம்ப இனஃப். இல்லைனா நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கலாம். அப்போது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா கைடு அந்தளவுக்கு அவசியம் இல்லை, பட் ப்ராப்ளம்ஸ்க்கு தேவைப்படும்.
என்னால் கைடு வாங்க முடியல, அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் போய் கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 1 மெட்டீரியல்னு போட்டிங்கன்னா நம்ம கல்வி கடல் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வரும். அதில் நீங்கள் நினச்சிக்கலாம் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை என்னால் கைடு வாங்க முடியும்னா ஒரு கைடு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு கைடு சரியா, ஒரு கைடு தான் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். 2-3 வச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு மாதிரி இருக்கு, இதில் ஒரு மாதிரி இருக்கு, இதை பார்த்து படிக்கணுன்னே கன்ஃபியூஷன் ஆயிரும். சுறா கைடு வந்து அப்படியே புக் மாதிரி கொடுத்துருப்பான். ரொம்ப ஈஸியாக படிக்கணும்னா ஃபோக்கஸ் கைடு வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்ன இருந்தாலும் புக்கு தான் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு இருக்கணும். அதான் புக்கு தான் மெயினாக இருக்கணும், கைடு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. சரியா, சரி. அப்போ கைடு ஒன்று ஏதாவது என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யாராவது உங்கள் சீனியர்ஸ் இதுக்கு முன்னாடி படித்தவங்கள்ட்டலாம் கேட்டு வச்சுக்கோங்க என்ன கைடு நல்லா இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட்டு புக்கு தான் மெயின் ப்ளஸ் கைடு. அடுத்து இந்த வீடியோஸ் பார்க்குறது யூடியூப்பில் சப்ஜெக்ட்டுக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சேனல் இல்லை 2 சேனல், அதுக்கு மேலே என்ன செய்யாதீங்க, ரெஃபர் பண்ணாதீங்க. இது வந்து நான் மற்ற சேனலில் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி நடத்தியிருப்பாங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 10 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூடியூப்பில் 10 சேனலுமே பாருங்கள். பார்த்துட்டு எந்த சேனல் நடத்துறது உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த சேனலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டே. அதை இந்த 1 இயர் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. வேறு சேனலை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி கிடையாது. டைம் அதில் பார்த்து நீங்கள் செய்ய வேணாம். எல்லா சேனல்லையும் பார்த்து என்ன செய்ய வேணாம், டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இது சப்ஜெக்ட்டுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுக்கு நீங்கள் எத்தனை சேனல்னாலும் பார்த்துக்கோங்க. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் சப்ஜெக்ட்டுக்கு படிக்கும்போது இப்போ ஒரு மேக்ஸ்க்கு வந்து ஒரு 4 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 சேனலுமே இப்போ பாருங்கள், 4 சேனல்லையுமே ப்ராப்ளம்ஸ் அவங்க நடத்தி போடுறத பாருங்கள். எந்த ஒரு சேனல் 2 சேனலில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சேனலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 1 வருஷம் ஃபுல்லாக அந்த 1-2 சேனலில் கொண்டு போங்க. அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கு நான் நம்ம தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். வேறு சேனல் இருந்தாலும் பாருங்கள், பார்த்துட்டு எந்த சேனல் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 1 இயர் கொண்டு போங்க. இது சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு. அதனால தான் சோர்ஸை லிமிட்டடாக எப்போதுமே வச்சுக்கணும். மற்றபடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அப்டேட்ஸோ இல்லை டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எந்த சேனல்னாலும் அவங்க பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. சரியா, ஆனால் சப்ஜெக்ட் பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த 90 to 100% எல்லாராலையுமே 80% வரைக்கும் எடுக்க முடியும். இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சு புக்கின் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் படித்து 80% வரைக்கும் எடுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த 80 to 100 எடுக்கணும், இல்லை 90 to 100 எடுக்கணும், அந்த கடைசி 10-20 மார்க்குக்கு தான் நம்ம என்ன செய்யணும், போராடணும். அதுதான் உங்களை வந்து தனித்துவமாக எடுத்துக்காட்ட போகுது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ஸ்டடி த ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும், ரீசனிங் கொஷின்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் புக்கின் 1 மார்க்ஸ் படிக்கணும். இதை தான் நிறைய பேர் படிக்க தவறிடுவாங்க. ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரீசனிங் கொஷின் 1 மார்க், புக்கின் 1 மார்க், புக்கை ரீட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே கொஸ்டின் ஆன்சர் நல்லா படிச்சுட்டு இருந்துருவாங்க. பட் இதை என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. இதை நீங்கள் படிக்கிறது மூலியமாக தான் அந்த கடைசி 10% உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டைன் பண்ண முடியும். இதுதான் அந்த 600 out of 600க்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது அதுக்காக இப்போ இதை மட்டும் படிச்சுட்டு மற்றது எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க. புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கணும், ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின். இதை தாண்டி கெமிஸ்ட்ரியில் நிறைய பேர் விட்டுருது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை விட்டுருவாங்க, ஆர்கானிக்கை அப்படியே விட்டுருவாங்க. இதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவர் பண்ணணும். இதையும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 100% அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம், வி கேன் எய்ம் ஃபார் இட். சரியா, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ரிவிஷன். இதுவும் ரொம்ப முக்கியம். படிச்சிட்டோம், இப்போ வந்து நீங்கள் ஜூன் மந்த் டெஸ்ட், ஃபஸ்ட் மிட் டர்ம், குவார்ட்டர்லிக்கு படிச்சிட்டோன்ட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை ஆப்வியஸாக நீங்கள் குவார்ட்டர்லிக்கு படிச்சிங்கன்னா அது வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. அப்பப்போ என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் அவங்க ஸ்கூலில் அப்பப்போ டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் வரும். அப்போ திருப்பி அதை நீங்கள் படிக்கும்போது அது உங்கள் மைண்டில் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எஸ்பெஷலி வால்யூம் 1 நிறைய வாட்டி திருப்பி படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே நம்ம வால்யூம் 1 படிப்பீங்க. பட் வால்யூம் 2 திருப்பி படிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் கிடைக்காது. ஏன்னா வால்யூம் 1 வந்து இப்போ ஃபஸ்ட் மிட் டர்மில் படிப்பீங்க, குவார்ட்டர்லி படிப்பீங்க, ஹாஃப் இயர்லிக்கு படிப்பீங்க, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், எல்லாத்துலேயுமே வால்யூம் 1 படிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ திருப்பி என்ன திரும்ப பண்ணுவீங்க, ஃபஸ்ட் டிவிஷன், ஹாஃப் இயர்லிக்கு அப்புறமா ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் போகும்போது அப்படியே வால்யூம் 1 தூக்கி படிச்சுட்டு இருப்போம். அப்போ வால்யூம் 2 எப்போ படிக்கிறது? அதனால வால்யூம் 2க்கும் கரெக்டான ரிவிஷன். இதுவும் நிறைய பேர் தப்பு பண்ணுறது. ஏன்னா வால்யூம் 1 வந்து குவார்ட்டர்லிக்கு படிக்கிறீங்க, ஹாஃப் இயர்லிக்கு படிக்கிறீங்க, ஃபஸ்ட் மிட் டர்ம்லையும் படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன்லாம் வரும்போது நம்ம வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. அப்போ ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் எக்ஸாம்ல திருப்பி முதல்ல இருந்து வால்யூம் 1 படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பிளான் பண்ணி ஃபஸ்ட் டிவிஷனில் வால்யூம் 1, செகண்ட் டிவிஷனில் வால்யூம் 2 அந்த மாதிரி நீங்கள் வச்சு என்ன செஞ்சுக்கணும், கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, பிளான் பண்ணிக்கணும். அதை அப்போ பார்க்கலாம். நம்ம இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நீங்கள் என்ன செய்யணும், அப்பப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கணும்.
உங்கள் ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக யூனிட் டெஸ்ட்டோ இல்லை மந்த்லி டெஸ்ட் ஏதோ ஒன்று எழுதி பார்க்குறீங்க. அதான் அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் போகுது, புக் பேக் 1 மார்க்ஸ்லையா, புக் இன் 1 மார்க்ஸ்லையா, கம்பல்சரி கொஷினில் போதா, இல்லை ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு தப்பு வருதா, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் அதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த இடத்த நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி இதை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் திருப்பி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ், நல்ல மார்க்ஸ் அவங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ். இதில் வந்து நம்ம ஜென்ரலான விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். ஏன்னா மற்றவங்களை தாண்டி நம்ம எதுலாம் இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த 600 அப்படிங்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.